வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இல்லை ஒரு 2-3 நாளாக நடக்கிற ஒரு இஷ்யூ என்னென்னா, எல்லாருமே பெட்ரோலை சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. பெட்ரோலு நீங்கள் எதுக்கு சேமிக்கிறீங்க? ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்மளுக்கு சப்போஸ் பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னா, ஒரு 1 லிட்டர் பாட்டிலையோ ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் கூட ஓகே, எடுத்து வச்சுக்கலாம், நம்ம சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் 20 லிட்டர் கேனு குடத்துலலாம் வாங்கிட்டு போகிறீங்க. எதுக்குங்க அவ்வளோ? பிளாக்கில் விற்க போகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்குறதுன்றது நம்மளுடைய சேமிப்பு கிடையாது, நம்மளுடைய எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம செய்கிறோம். ஆனால் 20 லிட்டரெலாம் வாங்கிட்டு போகிறப்ப உங்களுக்கு அடுத்து பெட்ரோலே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது பாதிக்கப்படும் இல்லையா? தட்டுப்பாடு இல்லாத பெட்ரோலுக்கு நீங்கள் தட்டுப்பாடை உருவாக்குறீங்க. இதில் யாருக்கு லாபம் சொல்லுங்கள்? பெட்ரோல் பங்க்குக்கு தான் லாபம். பெட்ரோல் பங்க்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க உங்களை வச்சு. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் தான் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. கேஸை நீங்கள் சேமித்து வைக்க முடியாது. ஆனால் பெட்ரோலை நீங்கள் கேனில் வாங்கிட்டு போகலாம். அதனால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. இதில் நான் பப்ளிக்கை குற்றம்னு சொல்கிறத விட பெட்ரோல் பங்க்கில் ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது தட்டுப்பாடு இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். 20 லிட்டர் கேன்லலாம் பெட்ரோலு கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கான்றது எனக்கு தெரியல. மோரோவர் அது டேஞ்சரான விஷயமும் கூட. பெட்ரோல் அந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கக்கூடாது. காற்றுல பரவுறது, எங்கேயாவது ஒரு சின்ன பொறி இருந்ததுனாக்கா அதை வச்சு அதை தீப்பற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குட்டி குடும்பத்தோடு நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் சேஃபாக இருங்க. என்ன கேட்டால் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு நீங்கள் பெட்ரோல் விற்கிறத விட, போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இந்த மாதிரி பெட்ரோல் வாங்கக்கூடாது கேன்கள்லன்றது சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலே போதும். பெட்ரோல் நம்மளுக்கு கையிருப்பு இருக்கும், இல்லாதவங்களுக்கு கிடைக்கும். 1 லிட்ரு 2 லிட்ரு வாங்கி வண்டிக்கு போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கையிருப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். நீங்கள் உங்களோட சுயநலத்தை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தவங்களையும் பார்க்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாருங்கள். எல்லாருக்குமே வேணும் இல்லையா பெட்ரோலு? கேஸை வீட்டில் எப்படி நம்ம சேமித்து சிக்கனமாக செலவு பண்ணலாம் அப்படின்றத வீட்டில் கற்றுக் கொடுங்க. சுடு தண்ணியெல்லாம் வைக்காதீங்க, சும்மா அடுப்பத்தை வைக்காதீங்க. ஒன்ஸு சமையலை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சூடு பண்ணி வச்சா போதும். நம்மளுக்கு சின்ன விஷயங்கள் நம்மளும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன்னா அடுத்து 45 நாளைக்கு நம்ம பதிகிறதுக்கே 25 நாளில் 45 நாள் கழிச்சு தான் பதியணுமா சிலிண்ட்ரு, ஓகேங்களா? அதனால் நம்ம எப்படி அந்த 45 நாள் நம்ம பதிகிற வரைக்கும் அந்த சிலிண்டரை எப்படி சேமித்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுல யோசிங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெட்ரோல் வாங்கி சேமிக்காதீங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாது. அப்படியே தட்டுப்பாடு இருந்தாலும் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, டேஞ்சர். நன்றி. விழிப்புணர்வோடு இருங்க.